தமிழக முதல்வராக தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதையொட்டி தமிழகம் முழுவதும் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன. அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழக வெற்றிக் கழகத்தினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலுள்ள திருவள்ளுவர் சிலை முன்பாக திரண்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதிய முதலமைச்சர் என்ற முழக்கங்களுடன் அந்த பகுதியே விழாக்கோலம் பூண்டிருந்தது. தங்களது மகிழ்ச்சியை பொதுமக்களுடனும் பகிர்ந்து கொள்ளும் வகையில் அவ்வழியாக சென்ற மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு தவேகாவினர் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். தமிழகத்தில் புதிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை வரவேற்கும் விதமாக இந்த கொண்டாட்டங்கள் அமைந்திருப்பதாக அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். கோரிப்பாளையம் பகுதிச் செயலாளராக இருக்கேன். இன்னைக்கு எங்க தளபதி முதல்வர் ஆனது மிகப்பெரிய மகிழ்ச்சி. பார்த்துருப்பீங்க, சின்ன பிள்ளையில இருந்து பெண்கள்ல இருந்து காலையிலே வெள்ளனா வந்து இவ்வளவு ஒரு சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுல மூணு கான்செப்ட் தான் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க. இதோட பணம் கொடுத்துமே ஜெயிக்க முடியல, அதை எங்க அண்ணன் முறியடிச்சிட்டாப்புல. ரெண்டாவது ஜாதி வாரிய இது, அதையும் முறியடிச்சிட்டாப்புல. எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு அந்த அரியணையில ஏறுறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் மீறி இந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நிச்சயம் அந்த நம்பிக்கையை எங்க தளபதி காப்பாத்துவாரு, அதை செய்வாரு. இனிமேல் தமிழ்நாட்டுல ஒரு நிரந்தர முதல்வர்னா எங்க அண்ணன் தளபதி விஜய் மட்டும்தான். இந்த மதுரையில தெரியும், 5 தொகுதியில எங்க அண்ணன் விஜயன் கல்லானா அந்த அளவுக்கு மிக அருமையா உழைச்சாப்புல. அவரோட முயற்சியால இன்னைக்கு எல்லா மதுரையில இந்த எல்லா தொகுதியும் வென்று இருக்கும். இதுக்கு மக்களோட சாட்சி தான். அவரோட மிகப்பெரிய உழைப்பு விஜயன்பன் கல்லானையோட இருக்கு. என்றும் அவர் வழியில தொடர்ந்து நாங்க பயணிப்போம். தளபதி என்றுமே நிரந்தர முதலமைச்சரா இருப்பாரு. இந்த மழையோட வெற்றிக்கு காரணமே விஜயன்பன் கல்லானை அவர்கள் தான். அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். நாங்க தளபதிக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கோம். நாங்க எப்படி பாக்குறீங்க? மிகப்பெரிய சந்தோஷம். அப்ப வந்து பொதுமக்களுக்கு சரி, நாங்க இப்ப அவங்க சொன்னாங்கல்ல சமூக நீதி சமூக இது, அதே மாதிரி எல்லாத்துக்கும் கரெக்டா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வந்து இதுக்கு ரொம்ப அதிகமா பாடுபட்டவங்க விஜயன்பன் கல்லானை மட்டுமே. இந்த மதுரையில வந்து 8 தொகுதியை பிடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு அயரா உழைப்பு வந்து நம்ம விஜயன்பன் கல்லானை மட்டுமே. சரிங்களா? ஆனா வந்து அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தளபதிக்கு நாங்க நன்றி தெரிவிக்கிறோம். அவங்க என்ன கோரிக்கையோட வந்தாங்களோ அது நல்லபடியா வந்து நிச்சயமா வந்து நாங்க செயல்முறை கொண்டு வருவோம் கட்மாமா. நன்றி. என் பேர் புதூர் பகுதி மசன் முகமது. என் பேர் ரியாஸ் பானு, மதுரை மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தளபதி வந்து ஜெயிச்சது. நிஜமாவே மதுரைக்குன்னு வந்து விஜயன்பன் கல்லணை எங்க அண்ணன், அவங்க வந்து நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ரொம்ப வந்து காலை நைட்டும் நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. இனிமேலும் பண்ணுவாங்க. தளபதியோட உதவியோட நாங்க பண்ணுவோம். இனிமேலும் கண்டிப்பா எல்லாமே நல்லா. பெரிய வரவேற்பா எடுத்துக்கலாம். அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவாங்க. சொன்னது எல்லாமே கண்டிப்பா பண்ணுவாங்க.